வாக்கு அரசியல் காங்கிரஸுக்கு எந்த காலத்திலும் கிடையாது. வாக்கு மட்டும்தான் அரசியல் கிடையாது. இப்ப பாஜக அது மாதிரி எல்லா கட்சிக்கு மக்களுக்கான கட்சின்னு சொல்ல முடியுமா? காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் ஸ்தாபன நாள் 1885 ஆண்டு டிசம்பர் மாதம் 28 துவங்கப்பட்டது. 140 ஆண்டுகளை கடந்து இந்திய தேசிய மக்களுக்காக குரல் கொடுத்து வரும் ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். எந்த நோக்கத்திற்காக தன்னுயிரை நீத்து மதச்சார்பின்மையோடு இந்த தேசம் அமைய வேண்டும் என்று விடுதலை பெற்று தந்தார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் தியாக தீபங்களாக இன்றும் இந்தியா முழுவதும் காட்சியளித்து வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது அரசியலில் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்து மதச்சார்பின்மை இல்லை, இங்க யார் இருக்க வேண்டும் என்பதை ஒரு சாரார் தீர்மானிப்போம் என்று பாஜக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் விடுதலை போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவரும் படமாகவும் பாடமாகவும் இந்த தேசத்தில காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்றுதான் பிஜேபி அரசு தொடர்ந்து செயல்படுகிறது. இதையெல்லாம் இந்திய தேசிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து முறியடிக்க வேண்டும். இதுதான் ஸ்தாபன காங்கிரஸ் நாளினுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய கோரிக்கை. தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு சூழல்ல 7வது மண்டலத்தில் மட்டுமே வராத, அதாவது பணியில் ஈடுபடாத தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் போடப்பட்டிருப்பதாக 1 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக ஆதாரத்துடன் மாமன்ற உறுப்பினர் நிரூபிச்சிருக்காங்க. இது எப்படி? எந்த மாமன்ற உறுப்பினர் அவர் நிரூபிச்சார்? பாஜக உறுப்பினர் சொல்றதெல்லாம் சரியா இருக்குமா? கணக்கில் போடப்பட்டது வங்கி கணக்கு. ஃபர்ஸ்ட் அவரை போய் உத்தரப்பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசலையும் சத்தீஸ்கர்லையும் தான் நடக்குதுன்னு போய் பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்க்க சொல்லுங்க. சிஏஜி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டை போயிட்டு அந்த பாஜகவுடைய மாமன்ற உறுப்பினர் பார்க்க சொல்லுங்க. அதனால போராட்டம் நடக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை. போராட்டத்துக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் முழு ஆதரவு கொடுத்திருக்கு. தூய்மை பணியாளர்களுடைய விஷயத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு உரிய உரிமை பெற்றுத்தர வேண்டும் என்று காங்கிரஸ் பேர் இயக்கம் அந்த போராட்டத்தில் தன்னை இணைத்திருக்கிறது. அது வேறு. ஆனால் அந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்ற நீலி கண்ணீர் வடிக்கும் பாஜகவுக்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் கிடையாது. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு போராட்டத்தை காலத்தை பத்தி பேசுறதுக்கு? இப்பதான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தேவாலயங்கள்லாம் தாக்கியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு படமா இருக்கிற இந்த தேசத்துடைய தலைவர்கள் படத்தெல்லாம் வச்சு இன்னைக்கு வணங்கி இருக்கோம், அவர் புகழ் பாடி இருக்கோம், மலரஞ்சில் செலுத்தியிருக்கோம். எந்த நோக்கத்திற்காக நாடு விடுதலை பெற்றது? எந்த நோக்கத்திற்காக இந்த தலைவரெல்லாம் தன்னுயிரை தியாகமாக்கி கொண்டார்கள்? ஆனா அது நடக்குதா இன்னைக்கு? அகையால பாஜக உறுப்பினர் பேசுறதுக்கு எந்தவித தார்மீக அடிப்படை உரிமையும் கிடையாது. நாங்க எங்க தடுமாறுறோம்? எதுல தடுமாறுறோம்? ஸ்டெடியா நிக்கிறோம். நாங்க எங்க தடுமாறுறோம்? எல்லாரும் ஸ்டெடியா நிக்கிறோம். தடுமாறுறாங்க இல்லைங்க. வாக்கு அரசியல் காங்கிரஸுக்கு எந்த காலத்திலும் கிடையாது. வாக்கு மட்டும்தான் அரசியல் கிடையாது. வாக்கு அரசியலுக்காகவும் வாக்கு திருட்டுக்காக நிலைப்பாட்டை மாற்ற முடியாது. காங்கிரசுக்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. இது இன்னைக்கு 1885 1930 இது வகுத்து கொடுத்திருக்காங்க எங்க மாபெரும் தலைவர்கள். நாங்க அதுல சிறிதளவும் விலகாமல் நேர்மையாக நேர்கோட்டில் எங்களுடைய பயணம் தொடருது. எல்லா மக்களுக்குமான கட்சி. இப்ப பாஜக அது மாதிரி எல்லா கட்சிக்கு மக்களுக்கான கட்சின்னு சொல்ல முடியுமா? உத்தரப்பிரதேசல 420 சட்டமன்ற தொகுதிகள். எங்கேயாவது ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்காங்களா? கேட்டா சொல்றாங்க உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் தேவையில்லை, வாக்களிக்க மட்டும் தேவைன்றாங்க. அப்ப இதுதானே வாக்கு அரசியலா மாறுது, வாக்கு திருட்டு அரசியலா மாறுது. காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு நாள் கொள்கை கோட்பாட்டில் தெளிவா இருக்கும். நாங்க எங்க செல்வாக்கு என்ன இருக்கு? எங்க செல்வாக்கூட தான் இருக்கும். நாங்க
ஏங்க மக்கள் வாக்களிச்சாங்க, மக்கள் தீர்மானிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறும். அங்க மக்கள் தீர்மானிக்கலையே, அந்த மிஷனும் தேர்தல் ஆணையம் தானே தீர்மானிக்குது. சொல்லுங்க, யார் தீர்மானிக்கிறாங்க? இவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் யார் தீர்மானிக்கிறது? மக்களா தீர்மானிக்கிறாங்க. மக்கள் தீர்மானிக்கிற காலம்லாம் போயிடுச்சு. தேர்தல் ஆணையமும் அங்க இருக்கிற ஒரு பொட்டியும் தீர்மானிக்குது. அது அவங்களுடைய சொந்த கருத்து. நாம என்ன பண்ண முடியாது. அவங்க கருத்து அவங்க தெரிவிக்கிறாங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த குழுவை நியமிக்க இருக்கிறோம், அறிவிப்பு செய்வோம். அதுதாங்க ஜனநாயகம். போராடலாம். இது ஜனநாயகம். இது வடகொரியாவா? இது தமிழ்நாடு. இது வடகொரியாவில் போராட முடியாது. இது தமிழ்நாட்டில் போராடலாம். அதனால போராட்டம் என்பதுதான் ஜனநாயகம். போராடிட்டே இருப்பாங்க. நாங்கள் அவங்களும் காங்கிரஸ் பேருக்கும் குரல் கொடுத்துட்டே இருக்கோம். போராட்டக்காரருடைய குரல்களை கொஞ்சம் செவிசாய்த்து அரசு கேட்க வேண்டும். நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம்.